எங்கள் மாமாங்க வந்து கிருத்தியை தவிர முருகர் கோயிலுக்கு வந்து கண்டிப்பாக போயிடுவார். மோஸ்ட்லி பழனிக்கு தான் போவார். இந்த வாரம் போக முடியும்னு சொல்லி நம்ம ஊர்லேயே இருக்கிறாரில்ல முருகர், அதே செஞ்சேரி மலை அப்படின்னு சொல்லிட்டு நான் அவரை வந்து அங்கே கூட்டிகிட்டு போயிட்டேங்க. சாப்பிட்டு போட்டுன்னு யோசிக்காமல் நாங்கள் மலை ஏறிட்டோம். காரே ஸ்ட்ரைட்டாக உள்ளே விட்டாச்சுங்க. உள்ளே போய் பார்க் பண்ண பக்கமெல்லாம் வந்து ரொம்ப நீட் அண்ட் க்ளீனாக இருந்துச்சுங்க. அங்கே வந்து பார்த்தா ஒரு டோக்கனை போட்டு லேட் பண்ண வேணாம் உள்ளே போயாச்சு. உள்ளே போகிறப்ப வந்துட்டு பூஜைக்கு தேவையான பூவு, பழம், வெத்தலை பாக்கு எல்லாம் வாங்கிட்டு போயிட்டோம். அப்புறம் போய் பார்த்தா செம்ம வியூங்க. தென்னை மரங்கள் படர்ந்த இயற்கை காட்சி. அதை பார்த்துட்டு லேட் பண்ண வேணான்னு ஸ்ட்ரெயிட்டாக உள்ளே போய் ஃபஸ்ட்டு சாமியெல்லாம் கும்பிட்டுலாம் எங்கள் மாமா என்னை வந்து திட்டி உள்ளே கூட்டிகிட்டு போயிட்டாருங்க. உள்ளே போகிறப்ப செம்ம பாசிட்டிவ் வைப்பு. அப்புறம் ஒரு போர்டெல்லாம் வச்சுருந்தாங்க. வர 2ஆம் தேதி ஜூலை மாதம் கல்யாணம் பண்ணுறதுக்கால 75,000 மதிப்புள்ள பொருளாக இலவசமாக தராங்க. ஸோ முடிஞ்ச வரைக்கும் எல்லாம் போய் 2ஆம் தேதி கல்யாணம் பண்ணிடுங்க. அதாவது செஞ்சேரிமலையில் இருக்கிற முருகர் கோயிலில். அப்புறம் அதெல்லாம் சுற்றியெல்லாம் பார்த்துட்டு போனோம். வேறு லெவலில் க்ரீனிஷாக இருந்துச்சுங்க. அந்த ஒரு இயற்கை கொஞ்சம் அழகான காட்சி, வேறு லெவல் பாசிட்டிவ் வைப்பு, முருகரோட அருள் எல்லாமே ஒரே டைமில் கிடைக்கணும்னா நீங்கள் கண்டிப்பாக செஞ்சேரிமலை கோயிலுக்கு போய் வேறு லெவலில் டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு வாங்க. உள்ளே போனாலே வந்து உங்களுக்கு மன அமைதி, எல்லா பிரச்சனையும் கண்டிப்பாக தீர்ந்துருங்க. அதுக்கு வந்து நான் கேரண்டி. ஸோ எல்லா கோயிலும் நாங்கள்லாம் சுற்றி முடிச்சுட்டு போனோம். அருமையான வந்து சக்கரை பொங்கல் கொடுத்தாங்க. அதையும் சாப்பிட்டுட்டு இன்னொரு வழியும் இருக்குது. ஸ்டெப்புலேயும் போகலாம். நீங்கள் வந்து வழியில் பின்னாடி வழியாக வந்தீங்கன்னா வெஹிக்கிள் எல்லாம் வந்துக்கலாங்க. அப்புறம் போய் ஒரு 4-5 ஃபோட்டோ ஷூட் எடுத்துகிட்டு கோயிலுக்கு வந்தோன்னு ஸ்டோரி போடணும்ல, அதுக்காக ஒரு 2 ஃபோட்டோ எடுத்துகிட்டு நாங்களும் முருகரோட அருளை இன்றைக்கி கிருத்தியை அளப்ப பெற்றுட்டு ஜம்முன்னு நான், எங்கள் மாமா, எங்கள் அக்காவெல்லாம் கிளம்பிட்டேங்க. நீங்களும் டைம் கிடைச்சா டெஃபினட்டாக முருகர் கோயிலுக்கு போய் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி பார்த்துட்டு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள்.